வேலைக்காக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பேசுகிற அடியாளை நீர் மறைத்து நீர் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிரப்பியருளும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எப்படி உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வேதாகமத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறீரப்பா. அதை நாங்கள் தியானித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. இயேசுவே ஆசீர்வதியும், வழி நடத்தும். தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நமது நடைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நமது நடைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது, உறுதியான நடைகள். சங்கீதம் 37:31 தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நம்முடைய நடை ஒன்று கூட பிசகுவதில்லைன்னு என்னது? நம்ம வழுக்கிறதோ அல்லது வழி தப்பி போகிறதோ எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா நம்முடைய மனதில் என்ன இருக்குது? ஆண்டவருடைய வசனங்கள் இருக்குது. அப்போ அவருடைய வசனம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமும் நீதியை பிறப்பிக்கிறதுமா இருக்கிறது இல்லையா? அவருடைய வேதமே நமக்கு வெளிச்சம். அவருடைய வேத வசனங்கள் நம்மோடு கூட இருக்குமானால் நம்முடைய நடைகள் என்ன செய்வதில்லை? பிசகுவதில்லை. 23ஆம் வசனம் பாருங்கள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இப்போ நமக்கு உறுதிப்படக்கூடிய நடை யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நல்லவர்களாக, நீதிமான்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் நாம் நடக்கிற வழியில் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றால் நம்முடைய நடை என்ன செய்யப்படுகிறது? உறுதியாக்கப்படுகிறது. நம்முடைய நடைகள் உறுதி பெறுகிறது. இது நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சம் போல் ஈசாக்கின் காலத்திலையும் பஞ்சம் வந்துச்சு. அப்படி அவனுக்கு பஞ்சம் வந்தபோது அவன் என்ன செய்யலை? எகிப்துக்கு போகலை. அவன் எங்கே போகிறான்? கேராரூருக்கு போகிறான். அங்கே கேராவிலே போனான். அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கோடு பேசினார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கீழ்ப்படுகிறான். இந்த தேசத்தில் நீ குடியிரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேரார்ன்ற இடத்துக்கு அவன் போகிறான். அங்கே என்ன செய்கிறான்? குடியிருக்கிறான். கர்த்தர் சொன்னபடி அவன் என்ன செய்கிறானா? விதை விதைக்கிறான். 12ஆவது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த நாள் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கிடைத்தது. அவனுக்கு எப்படி கிடைத்ததா? 100 மடங்கு. அப்போ அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் தரிசனமாக்கி, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் எங்கே போகிறான்? கேரார்ன்ற இடத்துக்கு போகிறான். அங்கே போய் அவன் என்ன செய்கிறானா? குடியிருக்கிறானான். குடியிருக்கும்போது அவன் ஆண்டவருக்கு பிரியமாக விதை விதைத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அப்போ அவர் சொன்னபடி அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 26:5 என்ன சொல்கிறார் பாருங்க, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். அதனால் அவனுடைய நடைகள் எப்படிப்பட்டிருந்துச்சு? உறுதிப்பட்டிருந்தது. அப்போ அவனுடைய நடை எப்படிப்பட்ட நடை? உறுதியான நடையாக இருந்துச்சு. ரொம்ப விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்ததை பார்த்து 13ஆவது வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிட்டான். அவங்க புது இடம் அவனுக்கு. அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? பெரிய ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு பிரியமானவனாக இருந்தான். அவன் நடை
உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்பட்ட நடையாக இருந்ததினால் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இதனால் கர்த்தர் அவனை ஐஸ்வர்யவானாக்கி வர வர அவன் பெரியவனானான். இதை பார்த்த அபிமெலேக்கு, அந்த எகிப்தின் அந்த ராஜா என்ன செய்கிறான், பொறாமைப்பட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே தன்னுடைய எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, வேலைக்காரர், தன்னுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறான், கிளம்பி போயிடுறான். போய் வேற ஒரு இடத்துல அவன் குடியிருக்கிறான். அப்படி அவன் குடியிருக்கும்போது அந்த இடத்திற்கு அவங்க வராங்க. அபிமெலேக்கும் அவனுடைய ஆட்களும் வராங்க. உடனே இவன் என்ன செய்கிறான், இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். பார்க்கும்போது இவன் நம்மளை துரத்தி விட்டாங்களே, இப்போ எதுக்கு இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆதியாகமம் 26, 28 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். எங்களுக்கும் உமக்கும் எந்த விதமான தகராறோ எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கும் அவனுடைய ஆட்களும் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஈசாக்கினிடத்தில் பேசுகிறாள். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கு நடையை உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது நடை என்னது, விசுவாசமான நடை. ஆபிரகாமுக்கு பிள்ளையே கிடையாது, ரொம்ப காலம் பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத அந்த நேரத்தில் தான் அவன் என்ன செய்கிறான், தான் வீட்டில் இருக்கிற எலியேசருடைய பிள்ளையை நமக்கு பிள்ளையாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்குறான். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை பார்த்து பிள்ளைகள் இல்லாத சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணார். உடனே அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 15:5 சொல்கிறார், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் பேரில் விசுவாசம். ஒரு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு கொடுக்குறார், அப்போ கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தனக்கும் வயசாயிட்டு, தன் மனைவிக்கும் வயசாயிட்டு, ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார், உன் ஊருக்குள்ளே கூட இல்லை. அந்த நேரத்தில் அவனை பார்த்து அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். லோத்தும் ஆபிரகாமும் ஒரே இடத்துல இருக்க முடியலன்னு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பிரிந்து போயிடுறாங்க. அப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 13:16, 15 சொல்கிறாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். விசுவாசத்தோடு என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி நடந்து அந்த பகுதியை அவன் என்ன செய்தான், தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அந்த காலத்தில் ஆட்கள் கிடையாது. இது ஓ நிலம் என் நிலம் சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறார் இந்த லேண்டை. அவனுக்கு எப்படி லேண்டு கொடுக்குறாரா, நீ எவ்வளோ தூரம் நடந்து போறியோ அந்த அளவுக்கு உனக்கு உன்னுடைய நிலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதை நம்ம பின்னால் பார்க்கும்போது எந்த இடத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 15:18-21 வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று அப்பமே சொல்லிட்டார். இது யார் காலத்தில் மீட்கப்பட்டுச்சு, யோசுவா காலத்தில் கானான் என்ற ஒரு தேசமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அதை எல்லாரோடையும் சண்டை போட்டு, இந்த ஆட்கள்லாம் அதில் இருக்காங்க, அவங்க கூடலாம் சண்டை போட்டு அவங்களை வென்று
அந்த இடத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தேன்னு அப்பவுமே சொல்லிட்டார், வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணின பூமியை அவர்களுக்கு கொடுத்தார். அதை யார்கிட்டே வாக்கு பண்ணிட்டார்? ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டார், நீ இந்த இடத்துல நடந்து திரி அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்லாம் அவன் நடந்து திரின்னு சொன்னதுனால அவன் அந்த இடத்துல நடந்து திரிந்தான். அவனுடைய சந்ததியை எப்படி என்ன செய்யும்? அதில் நடக்கும். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மண்ணின் தூளை போல, அதை யாராலையும் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை ஆசீர்வதித்தார். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாச நடை அவனுக்குள் அதை பலப்படுத்தியது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அதனால் அவனுடைய 100வது வயதில் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டான். 3வது விறுவிறுப்பான நடை. விறுவிறுப்பான நடை எப்படி இருக்கும்? நம்ம வேகமாக நடப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? விறுவிறுப்பாக இருக்கும். இப்போ எலியா என்ன செய்கிறான்? கர்த்தரே தெய்வம் என்பதை எல்லா பாகாலை வணங்குகிற எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுகிறான். வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி பலிபீடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பலிபீடத்தை சுற்றி தண்ணியெலாம் ஊற்றினான். அந்த எல்லாமே என்ன செஞ்சு பட்சித்து போட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்திலே அவன் பெரிய காரியத்தை செய்து வெற்றி பெற்றான். அதனால் அந்த ராஜா என்ன செய்கிறான்? அந்த பாகாலை வணங்குகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டார்கள்? கண்டு கொண்டார்கள். இதை கேட்ட யேசபேல், அவள் ஆகாப் ராஜாவுடைய மனைவி, ராணியாக இருக்கா. அவள் என்ன சொல்கிறா? எத்தனையோ பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகள், அவனுக்கு பூசாரிகள் எல்லாமும் நிறைய பேரை என்ன செஞ்சிட்டான்? எலியா கொண்டு போட்டான். அதனால் நாளைக்கு இதே நேரத்தில் எலியாவை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அவள் யேசபேல் பெரிய ஒரு சூளுரைக்கிறான். இது எலியாவுக்கு தெரிஞ்ச உடனே எலியா என்ன செய்கிறான்? ஓடி போய் சூறைச்செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டான். இது எங்கே இருக்குன்னா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூறைச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அவனுக்கு அப்படி ஒரு வருத்தம் வந்துச்சு. இனி நம்ம உயிரோடே இருக்கக்கூடாது, நம்ம கொல்லும்னால ஆண்டவரே நம்முடைய உயிரை எடுத்துடட்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? நம்மளை ஆண்டவர் உலகத்தில் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கார். அப்போ அந்த நோக்கத்தை கர்த்தர் நம்மில் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய நோக்கம் நம்மில் நிறைவேற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த எலியாவை கொண்டு கர்த்தரே தெய்வம் என்பதை எல்லா மக்களும் புரியும்படியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அக்னியை வானத்திலிருந்து வரவழைத்து தேவனே கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினான். இப்போ என்ன செய்கிறான்? சூறைச்செடிக்கு கீழே போய் படுத்து தூங்கிட்டான், நித்திரை பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு 3 காரியங்கள் செய்வதற்கு கர்த்தர் வைத்திருந்தார். அதனால் எலியாவை என்ன செய்கிறார்? ஆண்டவர் எழுப்புறார். முதல்ல எழுப்புறார், தண்ணியும் தணலில் சுட்ட அடையும் வைத்து அவனை தட்டி எழுப்பி சாப்பிட சொல்கிறார். அவன் எழும்பி நல்லா என்ன செய்கிறான்? அந்த அடையையும் தின்னுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு திரும்பி படுத்து கொண்டான். திரும்பவும் என்ன செய்கிறாரு? எழுப்புறார். அது மாதிரி நம்ம சில நேரங்களில் சோம்பேறியாக இருந்தால் கூட கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். உடனே அவன் என்ன செஞ்சான்? இப்படி நமக்கு ஆகாரமெல்லாம் கொடுத்து நம்மளை எழுப்பிட்டாரேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு புது பலன் வந்தது. அதனால் விறுவிறுப்பாக நடந்தான். எவ்வளோ தூரம் போனான்னா 40 நாள் இரவு போல். அடுத்த வசனம் பாருங்கள், 8வது வசனம். அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், அந்த போஜனம் 2 தடவை ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு தடவை கொடுத்தாரு, தூங்கி படுத்துக்கிட்டான். 2வது தடவையும் கொடுத்த பிறகு அவனுக்கு என்ன வந்துட்டான்? பலன் வந்துச்சு. அதனால விறுவிறுப்பாக நடந்து போகிறான். 40 நாள்
இரவும் பகலும் கோரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அந்த காலத்தில் வெஹிக்கிள் கிடையாது, அதனால் அவன் ஃபுல்லாக நடந்து தான் போயிருக்கான். எங்கே போயிருக்கான்னா ஓரேப் பர்வதம் வரைக்கும் நடந்து போயிருக்கான். அங்கே போய் என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை, ஆண்டவருக்குன்னு ஒன்றும் செய்யலை. போய் ஒரு கெபிக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டான். கெபிக்குள் போய் தங்கினான். ஏன்னா ஏசபேல் ஆட்களை விட்டு நம்மளை பிடிச்சி கொண்டுருவானேன்னு சொல்லி பயந்து திரும்பவும் ஒளியத்தான் செய்கிறான். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாரு, வெளியே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவன் உடனே எல்லாரையும் கொன்னுட்டா என்னையும் கொன்றுவானால நான் மாட்டேன்னு சாக்கு போக்கு சொல்கிறான். நீ வெளியே கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் அப்படி. அவனை ஓரை பர்வதம் வரைக்கும் போயிருக்காரு. அங்கே போய் ஆண்டவர் அவனை வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த கெபியை விட்டு அவனை வெளியே அழைக்கிறார். இப்போ நம்ம சில சமயங்களில் சாக்கு போக்கு சொல்கிறோம். ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு பலவிதமான சாக்கு சொல்லி அதை செய்யாதபடி தட்டி கழிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கொண்டு ஒரு காரியங்களை செய்யணும்னு நினைச்சார்னா விடவே மாட்டார். விறுவிறுப்பாக 40 நாள் நடந்திருக்கான். எந்த பலத்தில்? அவர் கொடுத்த ஆகாரத்தினால். அப்படி ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஆகாரமாக்கிய வசனங்களை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு ஆகாரம் எது தான்? தேவனுடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது அவைகள் நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்குது. காலைதோறும் உடைய கிருபை புதிது என்று சொல்லத்தக்கதாக அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அதனால் இவனை போல் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒழிய வேண்டியதில்லை. நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறவர்களாக மாற வேண்டும். எலியாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் அவன்கிட்ட. 19ஆம் அதிகாரம் அவனுக்கு கொடுத்த 3 வேலையை ஆண்டவர் சொல்கிறார். நீ என்ன வேலைலாம் செய்யணும்னு சொல்கிறார் பாருங்க. 19:15 நீ தமஸ்கு வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு 16வது வசனம், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெஹோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்நானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஏன் அப்படி சொன்னார்னு சொன்னால், ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான். இப்படியே எலியா விறுவிறுப்பான நடை நடந்து செயல்பட்டான். அவன் அந்த 3 காரியங்களையும் அவன் செயல்பட்டான். கர்த்தர் இதே மாதிரி நம்மை அழைக்கும் போது நாம் சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர் ஒரு காரியத்தை நம் மூலமாக செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் விறுவிறுப்பான நடை நடந்து அவருடைய காரியங்களை நாம் செயல்படுவோம். தேவன் நம்மையும் உயர்த்துவார். 4வது, விடுதலையான நடை. எதிலிருந்து விடுதலை? பாவத்தினின்று விடுதலை. பாவத்தினின்று நமக்கு விடுதலை ஆகும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? சந்தோஷமாய் கர்த்தருக்கென்று நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். அப்போ விடுதலையான ஒரு நடையோடு நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். இதை பற்றியதான ஒரு இதை பார்க்கும்போது மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்களும், லூக்கா 6:18 முதல் 25 வரைக்கும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மனிதனாக உலகத்திலே சுற்றி திரியும் பொழுது கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே அவர் என்ன செய்ய, அவர் வீட்டில் இருக்கிறார். அவர் இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே ஜனங்களெல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டு, கூட்டம் வந்த உடனே வீட்டுக்குள்ளே யாருமே போக முடியாது. ஒரு அளவுக்கு வீடு நிறைஞ்சிட்டு, அதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே ஆள் போக முடியல. அந்த நேரத்தில் 4 செவருக்குள்ளேயே வாழ்ந்த ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். அவனை என்ன செய்யணும்? இவர் இயேசுவின் இடத்துல கொண்டு போனால் அவன் சுகமாக்கி விடுவான் என்று 4 வாலிபர்கள் நினைத்தார்கள். அவர்கள் அவனை தூக்கி கொண்டு என்ன செய்கிறாங்க? உள்ளே நுழையிறதுக்கு பார்க்குறாங்க, நுழைய முடியல. உடனே என்ன செய்கிறாங்க? மேல் கூரையை பிரித்து கொண்டு இயேசுக்கு முன்பாக அந்த திமிர்வாதக்காரனை கட்டிலோடு இறக்கிட்டாங்க. அப்போ இயேசுவானவர் அவனை பார்க்கிறார். பார்க்கும்போது அவனுக்கு இந்த திமிர்வாதம் வந்ததற்கு காரணம் என்ன? பாவம்தான். அதனால் ஆண்டவர் அந்த பாவத்தை முதலாவது அவனிடத்திலிருந்து விடுதலையாக்குகிறார்.
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். மார்க் 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசம்? அவங்கள தூக்கிட்டு வந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பரிசேயரெல்லாம் முறுமுறுத்துக்கு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 11வது வசனம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக வீரநடை, அவனை தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ எப்படி போகிறான்? படுக்கையோடு தான் அவனை இறக்குனாங்க. படுக்கையிலேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாது. அப்போ மக்கள் எப்படி பார்க்குறாங்க? வியப்போடு பார்க்குறாங்க. அப்போ அந்த என்ன செய்கிறான்? தைரியமாக அந்த நடை போடுகிறான் பாருங்கள், விடுதலையான நடை. எதுலேருந்து விடுதலை? பாவத்தினின்று விடுதலை அடைந்து அவன் தைரியமாக அந்த படுக்கையை தூக்கி கொண்டு அந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவே அவன் என்ன செய்கிறானா? போகிறானான். 12வது வசனம் பாருங்கள், அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். இப்போ பாவத்தில் நின்று நாம் விடுதலை ஆகும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நடை வருகிறது. அதுதான் விடுதலையான நடை. அதனால் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அடுத்த நடை விந்தையான நடை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் உள்ளது. அது நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு அலங்கார வாசல் இருக்குது. அந்த வாசலில் பிறவி சப்பானியன், அவன் பிறந்ததுலேருந்தே என்ன செய்யலை? அவன் நடக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சப்பானியை தூக்கி கொண்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. அவன் என்ன வேலை அவனுக்குன்னா? பிச்சை எடுக்கிறது தான் வேலை. அதனால் யார் அந்த தேவாலயத்துக்கு வருகிறார்களோ அவர்களிடத்தில் பிச்சை கேட்பான். அதேபடி பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அவர்களிடத்திலும் அதே தான் கேட்கிறான். பிச்சை கேட்பதை பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் சோமாக்குவாங்க, நம்ம நடப்போம் அப்படிலாம் அவன் நினைக்கவே இல்லை. அவன் அவங்கள எதுக்கு நம்மளை பாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்குறான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவனை வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன செஞ்சிச்சு? பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நடந்ததில்லை. சவுண்டு தான் போயிருந்திருப்பான். இப்போ எப்படி நடக்கிறான்? குதித்தெழுந்து நடந்து என்னெல்லாம் செய்கிறான்னு பாருங்கள். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு வாங்க. யாரும் தேவாலயத்துக்கு வான்னு கூப்பிடலை. ஆனாலும் அவன் எங்கே போகணும்னு நினைக்கிறான்? தேவாலயத்திற்கு போகணும். ஏன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு நடையை வைத்திருக்கிறான்? விந்தையான நடை. அவன் ஒரு நாளும் பிறவி சப்பானி, பிறவியிலேருந்தே நடந்ததே கிடையாது. ஆனால் இப்போ என்ன செய்கிறான்? ஓடுற அளவுக்கு அவனுக்கு கால்கள் பலனடைந்தது. குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களோடே போகிறான். இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் தேவாலயத்துக்கு வர்றதே இல்லை. பண்டிகை கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க சில பேர் அதுவும் வரமாட்டாங்க. நம்ம தேவாலயத்திற்கு அப்படிப்பட்டவர்களை தேவாலயத்திற்கு வரும்படி நாம் அழைக்க வேண்டும். அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் ருசி பார்ப்பார்கள். ருசி பார்த்தால் அவர்களும் தேவாலயத்திற்கு நம்மோடு கூட வருவார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களை நாம் அழைத்து தேவ மகிமையை அவர்கள் காணும்படி செய்ய வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. ஆகையால் அப்படிப்பட்டவர்களும் என்ன செய்வாங்க? மற்ற எல்லாரும் வியக்கத்தக்கதாக அவர்களுடைய நடை இருக்கும். அப்படி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு 5 விதமான நடையை பற்றி சொல்லியிருக்கிறார். முதலாவது நடை உறுதியான நடை. அது யாருடைய நடையாக இருக்கும்?
நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இது செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய உறுதிப்பாட்டில் அவர்கள் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். அதான் உறுதியான நடை. அந்த நடை இருக்கும் பொழுது அவர்கள் நடைகள் என்ன செய்வதில்லை? பிசகுவதே இல்லை என்று தாவீது சொல்லுகிறான். அடுத்தது விசுவாசமான நடை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். மூணாவது விறுவிறுப்பான நடை. அவனுக்கு எலியா பயங்கர சோர்வு, அவன் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி அவர் போஷிக்கிறார். அந்த போஜனத்தினால் அவன் பலனடைந்து 40 நாள் நடந்தான். ஒரே பர்வதம் வரைக்கும் அவன் என்ன செய்திருக்கான்? அந்த சாப்பாடு தான், வேற ஒன்றும் சாப்பிடல. ஆனால் அந்த பலனில் அவன் என்ன செய்கிறான்? நடக்கிறான். இப்படிப்பட்ட நடையாக இருந்திருக்கும், விறுவிறுன்னு நடந்திருப்பான் இல்லையா? அப்போ தான் எங்கே போய் சேர முடியும்? ஒரே பர்வதம். அந்த பர்வதத்தில் இருக்கிற ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிகிறான். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அவனை அழைத்து திரும்பவும் என்ன செய்ய சொல்கிறாரு? நான் திட்டம் பண்ணினதை நீ நிறைவேற்றணும்னு சொல்கிறார். இதே மாதிரி தான் கர்த்தர் அவரை விட்டு நம்ம வேண்டான்ட்டு விலகி போனாலும் அவர் திரும்பவும் நம்மை அழைத்து அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி அவருடைய திட்டத்தை நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நாம் விறுவிறுப்பாக அந்த காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது விடுதலையான நடை. நடக்க முடியாமல் இருந்த அந்த திமிர்வாதக்காரனை இயேசு முதல்ல அவனுக்கு எதை விடுதலையாக்கினார்? பாவக்கட்டிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். இப்போ நிறைய பேர் பாவக்கட்டில் மாட்டி இருக்கிறதுனால சில பேருக்கு என்ன வருது? வியாதி வருது. அதை மாதிரி தான் இந்த திமிர்வாதக்காரனுக்கு அவன் செய்த பாவத்தினால் அவனுக்கு வியாதி வந்தது. அதனால் அந்த பாவத்தை முதலாவது ஆண்டவர் அவனை விட்டு நீக்கினார். அதனால் அவன் அதில் விடுதலை அடைந்தான். அதுக்கப்புறம் அவனை என்ன செய்ய சொல்கிறாரு? எழுந்து உன் படுக்கையை தூக்கிட்டு வந்தாங்க, படுக்கையோடு அவனை. இப்போ படுக்கையை அவன் தூக்கிட்டு போகும்படி ஒரு பலனை அவனுக்கு கொடுத்து அவன் தூக்கி கொண்டு நடந்தான் தன் வீட்டுக்கு. அதை தூக்கிட்டு போனான். இப்போ இதை எல்லாரும் பார்த்து அதை ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்தது விந்தையான நடை. விந்தையான நடை என்று சொல்லும் பொழுது பிறவி சப்பானியை கர்த்தர் என்ன செய்கிறார்? நடக்கும்படி கிருபை செய்கிறார். அப்போ அவன் குதித்து எழுந்து இதுவரைக்கும் ஒரு நாள் நடந்ததில்லை. இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ளே இருந்த எல்லா கட்டுகளும் தடன்னு எல்லாம் விலகிச்சு. அவன் கால்கள் பலனடைந்தது. உடனே அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், தேவாலயத்துக்கு வந்துட்டான். தேவாலயத்துக்கு வராமல் வாசலில் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறது பிச்சைக்காரனை போல நாமும் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? தேவாலயத்துக்கு உள்ளே வராமல் வெளியே உட்கார்ந்து பிச்சை கேட்குறவர் போல நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய செய்தியும் தேவனுடைய சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் நல்ல ஒரு விசேஷமான ஒரு கிருபையை கொடுப்பார். விந்தையான ஒரு நடை. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் இவ்வளோ நாளும் வெளியே தான் இருந்தாங்க, இப்போ தான் என்ன செய்கிறாங்க? உள்ளே வந்திருக்காங்க. அப்போ அவங்களையும் ஆண்டவரண்டை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு மேய்ப்பர்களுக்கும் நமக்கும் உள்ளது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவர்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு யோவானை போல அவர்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம 5 விதமான நடைகளை பற்றி தியானித்தோம். 1 உறுதியான நடை, 2வது விசுவாசமான நடை, 3 விறுவிறுப்பான நடை, 4வது விடுதலையான நடை, 5வது விந்தையான நடை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே நடை என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த கிருபைகளையெல்லாம் நீர் கொடும். விசுவாசத்தோடு உறுதியான நடையோடு நாங்கள் விசுவாசத்தோடு நடக்க கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணினது நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செயல்பட ஏசப்பா நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தின் நிமித்தம் செய்த எல்லா குற்றங்களையும் எங்களுக்கு மன்னித்து அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நாங்கள் விடுதலையின் வீரர்களாக செயல்பட நீர் கிருபை செய்யும் அப்பா. அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு விறுவிறுப்பான எலியாவை போல
விறுவிறுப்பான ஒரு நடையை கொடுத்து நாங்கள் உமக்கென்று சாக்குப்போக்கு சொல்கிறவர்களாக அல்லாமல் உண்மையாய் உமக்கென்று ஊழியம் செய்ய தேவரீர் கிருபை செய்யும். ஆத்துமாக்களை உம்மண்டை வழிநடத்த எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. அன்பின் தகப்பனை, வியக்கத்தக்கதான ஒரு நடைன்னு சொல்லும் பொழுது அது அற்புதம், தேவனிடத்திலிருந்து அற்புதம் கிடைக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை தத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் எந்த வியாதியாக இருந்தாலும் மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீ நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீர் சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றியப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த நடையை குறித்து நாங்கள் தியானித்தோம். நாங்களும் அதே மாதிரி செயல்பட நீர் கிருபை செய். இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த கிராஸ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே, இம்மட்டும் பாதுகாத்தது போல இனிமேலும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே. ஆமேன்.